Daw University near Kanyakumari, the best emerging university in South India. மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் திரு ஐயநாதன், இணைப்பில் இருந்து மிக்க நன்றி. இது ஒவ்வொரு முறையும் தாவேக அரசை பற்றி திமுக தரப்புல இருந்து விமர்சனம் வைக்கும்போது எங்க கூட்டணியில் இருக்கிறவங்க ஆதரவால தான் இப்போ அந்த ஆட்சி அமைஞ்சிருக்குன்னு திரும்ப பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கூட்டணி கட்சியினர் ஒவ்வொருத்தராக விலகிட்டு இருக்காங்க. தாவேகாவோட ஆதரவு நிலைப்பாடுன்னு சொன்னாலும் திமுகவோட கூட்டணி தொடரும்னு சொன்னாங்க. இப்போ அதுவும் இல்லைன்னு ஆகுது. இது திமுக ஒரு தவறான காய் நகரத்தில் எடுத்துருச்சோ அதை திரும்ப பேசி உங்களோட பார்வை என்ன? இல்ல அது திமுக தொடர்புடையதெல்லாம் கிடையாது. இவங்க தான் தாவேகாவுடைய அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக அதிகாரத்துக்கு ஒரு முறைக்கு பல முறை பேசிட்டு நாங்க ஆதரவு கொடுக்குறோம், வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம், ஆனா அந்த கூட்டணியெல்லாம் தொடரும், எங்களுக்கும் திமுக உறவு அது பெரிய ஒரு பாரம்பரிய உறவு அப்படின்லாம் சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் தான். அப்புறம் திடீர்னு அவங்க மந்திரி சபையில இடம் பெற்ற உடனே, ஒரு கட்சியினுடைய மந்திரி சபையில இடம் பெற்றுட்ட உடனே எதிர்கட்சி ஆளுங்கட்சி கூட்டணியில அவங்க இருந்துட்ட உடனே எதிர்கட்சியினுடைய கூட்டணியில் இருக்க முடியாது. அது லாஜிக்கல். எனவே அவங்க வெளியேறாங்க. இதுக்கு அவங்க ஒரு பொதுக்குழு கூட்டத்தெல்லாம் கூட்டி முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு பேருக்கு செய்யக்கூடிய ஒரு சம்பிரதாயமான ஒரு நடவடிக்கை தான் ஒழிய அதைத்தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவங்க வெளியில இருந்து ஆதரவு குளிக்கும் போது திமுக கூட்டணியில தொடரலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூட்டணியிலேயே அந்த ஒரு ஆட்சியிலேயே நீங்க பங்கேற்கும் போது அதுக்கப்புறம் கூட்டணியில தொடர முடியாதுன்னு ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அதானே இவர் சொல்றாரு வீரபாண்டியன் கூட, நான் திமுக கூட்டணியில் தொடர இயலாதுன்னு. அதான் இது. அதனால இதுல திமுக செய்யறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவங்க நினைச்சாங்க, அவங்க போனாங்க, அவங்களோட நிலைப்பாட்டுல ஒரு மாற்றம் ஏற்படுது. ஏன்னா அமைச்சரவையில பங்கேற்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. ரெண்டாவது அவங்களுக்குள்ளே ஒரு ஏற்பட்டிருக்கோம். சரி, இப்போதைக்கு முதன்மையான கட்சியை தாவேகா தான் தெரியுது கண்ணுக்கு. அந்த கட்சியோட இப்படி கூட்டணியை தொடர்வோன்னு முடிவு எடுத்துட்டாங்க. அதற்காக ஒரு பொதுக்குழு கூட்டி முடிச்சிட்டாங்க. இவ்வளவுதான். இது சம்பந்தமா திமுக ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் பார்த்தோம்னா இது சந்தர்ப்பவாத அரசியல் அப்படின்ற மாதிரியான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அதுல ஒண்ணு இருவேறுபட்ட கருத்தே இல்ல. சந்தர்ப்பவாதம் தான். இவங்க எல்லாம் விஜய் என்ன சொன்னாங்க, இவங்க விஜய் ஆதரிக்கணும்னு சொல்லும் போது ஒரு காரணத்தை சொன்னாங்க. அந்த ஒரு காரணத்தை திரு ஸ்டாலின் திமுக தலைவர் ஏத்துக்கிட்டாரு. அது என்ன அப்படின்னா, நம்ம இவங்களை ஆதரிக்கல, இந்த ஆட்சி அமையலன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி ஏற்படும், அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மறைமுக ஆட்சியா தான் இருக்கும். எனவே நம்ம இந்த ஆட்சி அமையறத நம்ம ஆதரிக்கணும் தான் சொன்னாங்க. இந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எல்லாருமே அதான் சொன்னாங்க. சொல்லிட்டு போனாங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அதையும் தாண்டி அவங்க போறாங்க. அதையும் தாண்டி போகும்போது இயல்பா இந்த கூட்டணியில தொடர முடியாத ஒரு நிலை ஏற்படுது. இவ்வளவுதான். இதுல சந்தர்ப்பவாதம் அப்படின்னா இவங்க தானே விஜய் அந்த மாதிரி விமர்சனம் பண்ணாங்க. விஜய் தாவேகா பெற்ற குழந்தை தான், தாவேகா அவர் இறக்கி விடப்பட்டவர் அப்படின்னும் எல்லாத்தையுமே சொன்னது யாரு? இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். அதனாலதான் நாங்க மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்னாங்க. அவரு பேருக்கு மதச்சார்பின்மை பேசுறாருன்னாங்க. எல்லாம் இவங்க தான் பேசுனாங்க. இப்ப எல்லாத்தையும் மாத்திக்கிறாங்க. அவர் ஒரு ஜனநாயக சக்தின்றாங்க, அவர் ஒரு மதச்சார்பற்ற சக்தின்றாங்க. அப்ப வசதிக்கு இந்த மாதிரி பேசிட்டு முடிவை மாத்திக்கும் போது அதுக்கு பேர் சந்தர்ப்பவாதம் இல்லாத வேற என்னது? இல்ல, மக்களோட மேண்டேட் இந்த பக்கம் இருக்கணும் போது they are being practical அப்படின்னு இன்னொரு எதிர்வாதமும் வைக்கப்படுது இல்லையா? இல்ல, மக்களுடைய மேண்டேட் தாங்க 73 ஜெயிச்சது. 73 சீட்டு ஜெயிச்சது மக்களுடைய மேண்டேட் தான். அவங்க ஒரு 53 சீட்டு அதிமுக ஜெயிச்சது மக்களுடைய மேண்டேட் தான். அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து அமைச்சிருந்தாலும் அதுவும் மக்களுடைய மேண்டேட் தான். எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். மக்களுடைய மேண்டேட் வெளியே பெற்றதா இருந்ததுன்னா ஒரு 150 160 சீட் அடிச்சிருந்தாரு அப்படின்னா ரைட்டு மக்களுடைய மேண்டேட் அப்படின்லாம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் ஹரி இவிஎம் யுகம். இந்த யுகத்துல மக்களுடைய மேண்டேட் எல்லாம் கிடையாது. இதோட மெஷினுடைய மேண்டேட் ஏதாவது ஒண்ணு. அதுல இவங்க தங்களுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டு ஒரு ஆட்சி அமையறதுக்கு, அது நிலையா அமையறதுக்கு, அதை நம்ம மறக்க முடியாது, நிலையா இருக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறாங்க. அதையும் தாண்டி விஜயும் அவங்களுடைய கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க, இதோட பத்தாது, இவங்களை மட்டுமே நம்ம தொடர முடியாது, இன்னும் பல்வேறுபட்ட ஆட்களை நம்ம எடுத்து பலப்படுத்திக்கணும்ன்றதுக்காக அவங்க இன்னும் பல்வேறுபட்ட முயற்சிகள் எல்லாம் ஈடுபடுறாங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அதனால இதுல சந்தர்ப்பவாதம் இல்லை என்று சொல்வதற்கு எந்த அடிப்படையும் இல்ல, சந்தர்ப்பவாதம் தான். இப்ப ஒரு தனி மனிதரா இவங்களோட கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வெளியேறி போயிட்டு விஜய்க்கு ஆதரவு அளிக்கிறாரு அப்படின்னா அது கட்சி மாறட்டாய் சட்டம் நடைமுறைப்படுத்துறோம். அரசியல் சட்டத்தினுடைய 10வது அட்டவணை வந்துடும் நடுவுல. ஆனா ஒரு கட்சியாவே அப்படி நாங்க மாறிக்கிறோம் கூட்டணி விட்டு அப்படின்னோம்னா அங்க அதெல்லாம் வரவே வராது. ஒட்டு மொத்தமா அந்த என்டிட்டியே அதாண்ட போயிடுது. அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இவங்க செய்யறாங்க. சோ எல்லாமே சந்தர்ப்பவாதம் தான், சுத்தமான சந்தர்ப்பவாதம் தான், எந்த விதமான கலப்படமும் இல்லாத சந்தர்ப்பவாதம் தான். ரைட், நன்றி திரு ஐயநாதன். இணைப்பில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு.
Dow University near Kanyakumari, the best emerging university in South India.